உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 4 பிள்ளைகளும் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அந்த மூத்த மகன் என்ன பண்ணா, வெளிநாட்டுக்கு போற இளைய பிள்ளைகளுக்கு, அந்த இளைய தம்பிமார்களுக்கு சில காரியத்தை கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லி முடிவு பண்ண பொழுது பண்ணிட்டு அங்க ஒவ்வொரு தம்பியா கூப்பிட்டான். பெரிய தம்பியை கூப்பிட்டு, தம்பி இந்தாப்பா ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோ, 10,000 ரூபா வச்சு ஒரு சின்ன நீ அதை டெவலப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. 2வது தம்பியை கூப்பிட்டாரு, நீ ஒரு 5,000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. கடைசி தம்பி, அவருக்கு திறமை இருக்கோ இல்லை தெரியல, 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீயும் ஒரு பிசினஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வெகு தூரம் போய்விட்டார். நாட்கள் அப்படியே கடந்தன, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் போனவர் மறுபடி திரும்ப வந்தார். அவரோட வேலை என்னன்னா, இவன் யாரு நல்லா செய்யறாங்க, ஒரு உண்மையா இருக்கிறார்கள், வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்கிறார். அது பிந்திதான் தெரியும். ஆனா இவங்களுக்கு தம்பிமாருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் போயிட்டு பல வருஷங்கள் கழித்து வரும் பொழுது அப்படி வந்துட்டு கேட்கிறார், தம்பிமால வாங்கப்பா, என்ன பண்ணீங்க, என்ன செய்தீங்கன்னு கேட்கிறார். கேட்கும்போது அந்த பெரிய தம்பி வரான். 10,000 ரூபா கொடுத்த இடத்துல, ஐயா அண்ணா நான் பாருங்க 20,000 ரூபா நான் இது ரெடி பண்ணியிருக்கிறேன், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன், அப்படி டபுள் பண்ணிட்டேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நல்லா பண்றியே, ஒரு நல்ல தாளந்து இருக்குன்னு சொல்லி அவனை நல்லா பாராட்டினார். 2வது தம்பியை கூப்பிட்டார். 2வது தம்பி வந்தான். அவனுக்கு 5,000 ரூபா கொடுத்தா அவன் அப்படியே டபுள் 10,000 சம்பாத்தியம் பண்ணியிருந்தான் அந்த நாட்களில். அதை பார்த்தோன்னே இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நல்லா சின்சியரா இருக்கிறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு சொல்லி சந்தோஷமா பண்ணிட்டு கடைசி தம்பியை கூப்பிட்டோன்னே அவன் வந்தான். அப்படியே பயந்து மெதுவா அப்படியே ஆடி வந்துட்டு இருந்தான். பயந்துட்டே வந்தான். என்னப்பா என்னாச்சு, என்ன பண்ண, கொண்டு வா, நீ உன்னுடைய அக்கௌண்ட் எடுத்துட்டு வா, என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு சொன்னா, அவன் நேரா வந்துட்டு ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னான். ஏன் அப்படி சொல்றப்பா? இல்ல, நீங்க ஏதாவது பண்ணா உங்களை திட்டுவீங்க, உங்களை நீங்க என்ன ரொம்ப மோசமா நினைப்பீங்கன்னு சொல்லி அதை அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன், நான் எதுவுமே செய்யல, பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அண்ணனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்பா, அந்த காசை வட்டிக்கு விட்டுருந்தா கூட ஏதாவது வட்டி வந்திருக்குமாப்பா, நீ அப்படியே வச்சு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவனை திட்டினார். அவனுக்கு இவன் இப்படியே விட்டனா சரியாகான்னு சொல்லி தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சார். காரணம் என்னன்னா, ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது தான் தண்டனை வரும். ஏதாவது செஞ்சா ஒண்ணாவா. இப்ப கூட எல்லா வேலைகள்லாம் செய்யறோம், பிசினஸ் பண்றோம், சும்மா இருந்தா வராது, ஏதாவது செய்யணும். நல்ல சுறுசுறுப்பாய் வேலை செய்யறவன் கையில எப்பவுமே காசு பணம் இருக்கும். இன்றைக்கும் நமக்கு காசு பணம் தேவை. ஆனா சோம்பேறியா இருந்தா இந்த காரியம் நடக்காது. கடைசி தம்பி சோம்பேறியா இருந்ததுனால அவன் அப்படியே வைத்திருந்தான். மற்றவர்கள் வேலை செஞ்சு அந்த பிசினஸ் பண்ணினால ரெட்டிப்பான காரியங்களை பெற்றார்கள். அந்த கதையில நம்ம படிக்கிறது என்ன, இன்றைக்கு நீங்களும் நானும் சரி சுறுசுறுப்பா இருந்தால், பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலையும் சரி சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் பிளஸிங் வந்துகிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க நினைச்சு கேட்டு தேடுறது நினைக்க கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க கிடைக்காது, அவர்கள் தண்டனைக்கு தான் பாத்திரம்லாம் இருப்பார்கள். கடைசியாக அந்த மூத்த பையனை, அந்த அண்ணனை கூப்பிட்டு, நீ தான் இனிமேல் என்ன செய்யணும், இந்த பொறுப்பை பார்த்துக்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு அந்த பெரிய அண்ணன் கடந்து சென்றார். ஏனென்றால் இன்றைக்கும் நம்ம யாரு நல்லா அதை மல்டிபிள் பண்றாங்களோ அவங்க கையில் தான் இருக்கிறவனுக்கு. பாருங்க, பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் பணம் போய் சேரும். பார்த்துருக்கீங்களா? இருக்கிறவனுக்கு போயிட்டே இருக்கும், இல்லாதவனுக்கு இல்லாம. ஏன்னா அவனுக்கு இல்லைன்னு அமைதியா உட்கார்ந்து இருப்போம். அவன் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கும் போது அந்த காரியம் நடக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொண்டு உங்க பிசினஸ் சரி, உங்க வேலை எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைவீர்கள். உங்களோடு நம்முடைய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இதே இன்ஸ்டன்ட் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவர் வெளியூர் ஊருக்கு போயிட்டு வரும்போது 2 பேர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவனை உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே வா என்று சொல்லி கூப்பிட்டு ஆசீர்வதித்தார். ஆனா ஒரே ஒரு அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டவன், தாளந்தை பெற்றுக்கொண்டவனை என்ன சொல்லப்படுறதுன்னா, அவன் புதைச்சு வச்சதுனால அவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளே போடுங்கன்னு எஜமான் சொன்னாருன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து நீங்கள் ஒரு உற்சாகமாக, ஒரு உண்மை உள்ளவனாக, கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல உண்மை, நிறைய கொடுத்தாலும் அதுல உண்மை இருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல,
இதை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் லோக சுவாத்தை பாருங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.